என்னோட சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி பூண்டு வச்சு ஒரு சட்னி பண்ணலாம். இது சட்னினா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டோம், பவுட்ரு மாதிரி தான் இருக்கும். இது நம்ம எல்லாமே வறுக்கணும். பச்சை கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சோண்டு புளி, தேவைக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துக்கலாம். காரத்துக்கு நான் இந்த சாதா மிளகு 5, ஒரு காஷ்மீரி சில்லி ஒரு 5-6 எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய், இது துருவிடலாம், இது உரிச்சிடலாம். உரிச்சிட்டு நல்லா நீட் பண்ணிடலாம். அப்புறம் எள் ஒரு 1/4 கப்புக்கு 1 டீஸ்பூன் கம்மியாகவே எடுத்துருக்குறேங்க நான். இதில் நல்லெண்ணெய் இருக்கும். நல்லெண்ணெயில் நம்ம வறுத்துடலாம். உப்பு தேவையான அளவு. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இந்த ரெசிபி சாப்பாடு கூட, அப்புறம் தயிர் சாப்பாடு, அப்புறம் நம்ம இதை வச்சுட்டு நிறைய டிஷ்ஷு கூட பண்ணலாம். இது ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ரொம்ப நாளைக்கு கெடாதுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் பூண்டு உரிச்சிட்டு பெரிய பெரிய பூண்டெல்லாம் 2 கட் பண்ணி வச்சுட்டேங்க. ஏன்னா ஒரே மாதிரி இருந்தால் ஈவனாக ஃப்ரை ஆகிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன். ஒரு சிலதெல்லாம் சின்ன குட்டி பூண்டாக இருக்குது, ஒரு சிலதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. அதையெல்லாம் நான் 2 பண்ணேன். இப்போ நம்ம இதில் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சமாக பூண்டு ஃப்ரை ஆகிற அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்குறேங்க. இது கடாய் சூடாகட்டும். நம்ம பூண்டு ஃபஸ்ட்டு வறுத்தெடுத்துடலாம் ப்ரௌனிஷாக. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இதில் நம்ம பூண்டு போட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க ப்ரௌனிஷாக. கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கலாம். நிறைய பேர்த்தோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பாமில் விழுகுது. என்னால் ரிப்ளை பண்ண முடியல. இது நல்ல ப்ரௌனிஷ் ஆகட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை வறுத்துட்டு எடுத்து வச்ச பிறகு மற்றதெல்லாம் வறுத்துடலாம். 1 by 1 வறுத்துடலாங்க. கொஞ்சம் மெதுவாக வறுத்துடலாம், பொறுமையாக பண்ணலாம். அப்போ தான் டேஸ்ட்டும் கொடுக்கும், கலரும் ரீட்டைன் ஆகும். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுங்க. நல்ல பூண்டு எண்ணெயில் வறுத்து நல்ல அரோமா வரும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இதுதான் அந்த சட்னிக்கே ஸ்மெல்லு டாமினேட்டாக நிற்கும், நல்ல மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ப்ரௌனிஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பூண்டெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, லைட் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. போதும், நம்ம இதை எடுத்துடலாங்க. எடுத்துட்டு மற்றதெல்லாம் வறுத்துடலாம். ரொம்ப வறுத்தோம்னா அப்புறம் ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல்லு வரும். அதனால் இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாங்க. இப்போ மீதி இருக்கிற எண்ணெயிலே இந்த வேர்க்கடலை 1 by 1 போட்டுடலாம். வேர்க்கடலை, வரமிளகா, புளி, வெள்ளை எள்ளு எல்லாம் வறுத்துடலாங்க. ஸ்லிம்மிலே வச்சுருங்க, ஹையிலே பண்ண வேண்டாம். அப்போ உள்ளேலாம் கிறிஸ்பாக இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும், கலரும் நல்ல கலராக வரும். இது ஓரளவுக்கு வறுத்ததுமே நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், அதோட ஈரத்தன்மையெல்லாம் போகட்டுங்க. இப்போ இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம புளி போட்டுடலாம். இப்போ புளியும் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த கடலையில் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வெள்ளை எள்ளு போட்டுடலாங்க. இந்த 1/4 கப்புக்கு 1 டீஸ்பூன் கம்மியாக, அந்த அளவுக்கு
கால் கப்பு வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இது கூடவே வந்து இந்த வரமிளகா, இந்த காம்பு எடுக்க வேண்டாம், ஏன்னா அந்த ஒரு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் தீஞ்சிரும். அதனால் இது இப்படியே போட்டுடலாம். அரைக்கும்போது பவுட்ரு பண்ணும்போது நம்ம வந்து அதை எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆன பிறகு எடுத்துடலாங்க. இது தனியாக வச்ச பிறகு தேங்காய் நல்லா செவக்க வறுக்கணுங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துடலாங்க. கொஞ்சம் பொறுமையாக வறுக்கணும், அதுதான் இதோட டேஸ்ட்டுக்கு ரீசனே அதுதான். இப்போ நான் வந்து பொறுமையாக வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துட்டேங்க, நான் வணக்கியாச்சு. இதில் வந்து இப்போ பாருங்கள், இதில் மிளகா எல்லாம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு, கிறிஸ்ப் ஆகிடுச்சு மிளகா வந்து. கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் கூட வறுத்துட்டு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். ஆறட்டுங்க, ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம தேங்காயை வறுத்துடலாங்க. நல்ல மணமாக இருக்கீங்க, இந்த மிளகாயெல்லாம் வறுக்கிற ஸ்மெல்லு நல்லா வருதுங்க. இது ஃபஸ்ட்டு இது அரைச்சிட்டு அப்புறம் தேங்காய் போட்டு அரைக்கலாம். நம்ம இந்த இது ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிடலாம். அப்புறம் பூண்டும் தேங்காயும் சேர்த்து பவுட்ரு பண்ண வேண்டியது தான். நான் அது பிகினர்ஸ்க்கு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டே எல்லாமே போட்டு ஒட்டுக்க அரைச்சோம்னா இந்த இந்த எள்ளெல்லாம் நல்லா அரைப்படாது, மிளகா வந்து நல்ல பவுட்ரு ஆகாது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நான் வந்து வடிகட்டி வச்சுட்டேன். அந்த எள்ளெல்லாம் எண்ணெயிலேருந்து வர கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதனால் எண்ணெயிலேருந்து வந்து வடிகட்டிட்டேன். இந்த எண்ணெயிலே வந்து நம்ம தேங்காயை வறுத்துடலாம். அந்த 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் அது, தீஞ்சிட போகுது. அடுப்பு பற்ற வச்சுட்டேங்க. இப்போ வந்து தேங்காய் போட்டுடலாங்க. ஸ்லிம்மிலே வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துடலாம். இது கொஞ்சம் செவக்க வறுத்தது நம்ம வந்து உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். இதிலே போட்டுடலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. நீங்கள் இதில் வந்து காரம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் ஏதாச்சும் பொரியல் அதுக்கு மேலெலாம் கொஞ்சம் தூவி விட்டுருவேன். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக வேறு மிளகாயெல்லாம் சேர்த்த மாட்டேன். அப்போ இதுதான் ஆட் பண்ணுவேன், அதனால தான் நான் கொஞ்சம் தூக்கில் போட்டேன். கைவிடாமல் கொஞ்சம் செவக்க வறுத்துடலாம். கொஞ்சம் நேரம் ஆகுங்க, ஏன்னா தேங்காய் அவ்வளோ சீக்கிரம் செவப்பாகாது. இதுலேருந்து கொஞ்சம் எண்ணெயெல்லாம் வெளியே வரும், அந்த அளவுக்கு கொஞ்சம் செவப்பாக வறுக்கணும். ஸ்லிம்மிலே வச்சு பண்ணால் கொஞ்சம் கிறிஸ்பாக நல்லா வரும். இல்லைன்னா ஒரு இடத்துல தீஞ்சு ஒரு இடத்துல வறுபடாமலாம் இருக்கும். அதனால ஸ்லிம்மிலே வச்சு கைவிடாமல் கிளறிட்டு இருக்கலாம். நான் இப்போ இதை வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. கைவிடாமல் கிளறிட்டு இருந்தேன் நான். இன்னும் நல்ல ப்ரௌன் ஆகணுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்ல ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. நல்ல பொறுமையாக ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறணுங்க. அடி பிடிக்காமல் கிளறினாத்தான் அதோட டேஸ்ட்டும் கலரும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது ஓரளவுக்கு ஆயிடுச்சுங்க. இந்த சூட்டில் இருந்து இன்னும் கொஞ்சம் கலர் வந்துடும். அது நம்ம ஆற வச்சிடலாம். இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாங்க. நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த எள்ளு, வேர்க்கடலை, இந்த புளி, இதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். நான் மறந்துட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இந்த சூட்டில் அது மோய்ஸ்சர், அதோட ஈரமெல்லாம் போயிடும். இது கிளறி விட்டுடலாங்க. அப்பப்போ கிளறிடலாம், ஏன்னா இந்த சூட்டிலே மறுபடியும்
தீஞ்சிரும். அதனால் பாருங்கள், நல்ல கலர் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. உப்போட தண்ணியும் சுண்டுற சவுண்டு நம்மளுக்கு கேட்குது. நல்லா கிறிஸ்பாயிடுச்சு. இது பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம இதை ஆட் பண்ணி பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ அதை எப்படி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அளவுக்கூட காம்பரில் எடுத்துகிட்டு இது பவுட்ரு பண்ணிடலாம். பவுட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன். இதில் வந்து இப்போ தேங்காயும் பூண்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா பவுட்ரு பண்ணிடலாம். நம்மளோட சுவையான கார்லிக் சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த கலர் வேண்டாம் அப்படின்னா தேங்காய் வந்து லைட்டாக வறுத்தா போதும். எண்ணெயும் கம்மி பண்ணால் இந்த கன்சிஸ்டன்சி வராது, உதிரி உதிரியாக வந்துடும், பவுட்ரு ஃபார்மில் வந்துடும். நான் வந்து இப்போ இந்த ஸ்டேஜுக்கு எடுத்து எதுக்குன்னா எனக்கு இப்படி பிடிக்கும், அதனால் நான் இந்த ஸ்டேஜ் எடுத்தேன். இப்போ இது வந்து தண்ணியே படாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நம்ம வந்து ஒரு ரொம்ப நாள் கெடாமல் இருக்குங்க. இப்படி பண்ணி எடுத்து வச்சோம்னா இந்த மாதிரி ஒரு ஜாடியில் ஏதாச்சும் பாட்டிலில் எடுத்து வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும், கெடவே கெடாதுங்க. ஆனால் ஸ்பூனில் தண்ணியே இல்லாமல் எடுத்துட்டா போதுங்க. யாருக்காச்சும் வெளியூருக்கெல்லாம் கொடுத்து விடுறதா இருந்தால் கூட இது வந்து தயார் பண்ணிட்டு நம்ம எடுத்து கொடுத்து விட்டுறலாம். அவங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும். பேச்சுலர்ஸ்க்கு ஒரு நாள் சும்மா தயிர் சாப்பாடு மட்டும் இருந்தால் கூட இது தொட்டு கூட சாப்பிடலாம். இட்லி தோசை அதுக்கெல்லாம் கூட அவங்க சாப்பிட முடியும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். ஹெல்த்தியானதும் கூட இது. எள்ளு இதெல்லாம் சேர்த்துனால ஹெல்த்தி கூட. ஒரு சிலருக்கு பூண்டு ஸ்மெல்லு பிடிக்காது. அவங்க வந்து சும்மா தேங்காய் பவுட்ரு மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம். பூண்டு ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் இது ஆக்சுவலாக பூண்டு போட்டால் தான் இதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். சுவையான பூண்டு சட்னி தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.